காய்ஸ், இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் லைஃப்பில் யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு மசாலா வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதை நீங்கள் சாப்பிட்டு வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவில். ஹலோ, வெல்கம் பேக் டு சரணகல் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு மசாலா. அதை வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியஸ்ட் வேலை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். டியூரிங் உருளைக்கிழங்கு மசாலா செய்யும் போது கொஞ்சம் கிளாஷ் ஆயிடுச்சு காய்ஸ். அதனால் என் ஒய்ஃப் கொஞ்சம் என்கிட்ட முறிக்கிட்டாங்க. பட் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். காய்ஸ், நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்ய போகிறோம். அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஏன் ஹெல்த்தின்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து அதிகமாக கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நைட் டைமில் உருளைக்கிழங்கு எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கேஸ்ட்ரிக்காகவும் க்ரியேட் பண்ணும். ஸோ மோஸ்ட்லி மார்னிங்கு இல்லை ஆஃப்டர்நூன் அந்த டைமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம், 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/2 இன்ச்சு இஞ்சி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட். கடாய் காஞ்சிச்சு. ஒரு 4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எங்களுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் பிடிக்கும், அதனால எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கிறோம். தென் பொட்டேட்டோ கொஞ்சம் கேஸ்ன்றதுனால பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் முன்னாடி சேர்த்துக்கிட்டு மறந்துட்டேன். கண்ணாடி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, நம்மளுக்கு கண்ணாடி பதம் வந்தா போதும். உப்புமாக்கெல்லாம் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி. இல்லை வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்க்கிறப்போ டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
இது கூடயே வதங்குறப்ப கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், மிச்சத்தை நம்ம கடைசியா சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் அந்த பழத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கேரட் சேர்த்துக்கலாம். பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஆமா, இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் காய்கறிலாம் நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு எனக்கு இந்த மாதிரி கிளாஸ்ல ஒரு 3 கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து நீங்க டேஸ்ட் பார்க்குறப்போ கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க பொட்டேட்டோ போடுறப்ப கரெக்டாக ஆயிடும். டேஸ்ட் பார்க்குறப்போ உப்பு கொஞ்சம் கூட இருக்கு, அப்போ உருளைக்கிழங்கு போடுறப்ப கரெக்டாக ஆயிடும். வேக வச்ச பொட்டேட்டோ நான் மேஷ் பண்ணிட்டு இருக்கேன். இது நல்லா ஃபைனலாக மேஷ் பண்ணணும் இல்லை, ஒன்றும் பாதிகமாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இதுல உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டீங்கன்னா சட்டுன்னு உடைஞ்சிடும். 5 நிமிஷம் கொதிக்கிட்டோவா. நம்ம பொட்டேட்டோ சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும், ஒரு தடவை கலரிக்கலாம். காய்ஸ் இப்போ உருளைக்கிழங்கு வந்து ஃபைனலாக கொதிக்குது. ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இறக்குனா அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு டெஸ்டிங் பார்த்துடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அது இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதுதான் ஆல்மோஸ்ட் ரெடி. இது கூட கார்னிஷ்க்கு கை நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணி அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பூரி கூடயோ சப்பாத்தி கூடயோ சாப்பிட்றப்போ டாப் நாச்சாக இருக்கும். ஒரு வழியா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஃபைனலாக முடிச்சாச்சு. சாரி, உருளைக்கிழங்கு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி எடுத்துக்கணும். சப்பாத்தி என்னன்னா சொரக்காய் சப்பாத்தி, அது மேலே 2 வெங்காயம் வச்சுக்கிட்டு உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அந்த உருளைக்கிழங்கு இப்படி ஒரு டிப்பு எடுத்துட்டு இப்படி வச்சுக்கிட்டு சூடாக இருக்கு உண்மையிலே சொல்றேன் guys, சீரியஸா வேற லெவல்ல இருக்கு. எனக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டா தெரிஞ்சு எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. சீரியஸா இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும், அடிக்டே ஆயிடுவீங்க. சீரியஸா சூப்பரா இருந்துச்சு guys. இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபி வேணும்னா சரண கல்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும், நல்லதை தவிர்த்து வேற எதுவுமே நடக்காது. தேங்க்யூ.